வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும், எவ்வளவு திறமை இருந்தாலும், சில நேரம் உங்களுக்கு இப்படி தோன்றி இருக்கா? என்னை யாரும் மதிக்கலையே, நீங்க நல்லாதான் பேசுறீங்க. ஆனா அது தவறாக புரிஞ்சுக்கப்படுது. சின்ன விஷயம் பெரிய சண்டையா மாறுது. இதற்கு காரணம் நீங்க என்ன பேசுறீங்கன்னு இல்ல, யாரிடம் எப்படி பேசுறீங்கன்னு தான். இதுதான் உண்மை. சாணக்கியர் சொல்றார், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் 6 வகையாக பிரிக்கலாம். இந்த 6 வகை மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சா உங்களை யாராலும் ஏமாத்த முடியாது. உங்களோட நிம்மதியை யாராலும் குலைக்க முடியாது. உங்களோட எதிரியையும் கூட உங்களோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். பேராசைக்காரனை ஜெயிக்க ஒரு வழி இருக்கு. முட்டாளை சமாளிக்க ஒரு ரகசியம் இருக்கு. புத்திசாலியை உங்களோட பக்கம் இழுக்க ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த வீடியோல 2000 வருஷமா உலகம் கொண்டாடுற சாணக்கியரின் நீதியின் ரகசியங்களை நாம இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா நாளைக்கு மத்தவங்க கிட்ட பேசும்போது உங்களுடைய பர்சனாலிட்டி லெவல் அதிகமாகும். ரெடியா இருங்க. முதல் ரகசியத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு உங்களுக்குள்ள தோணுச்சுன்னா இப்பவே லைக் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோ முடிவில் நிச்சயமா ஒரு புதிய மனிதரா நீங்க மாற போறீங்க. ஒரு கேள்வி, உங்களை யாராவது மிக மோசமா ஏமாத்திருக்காங்களா? எஸ் இருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களை ஏமாத்துறவங்களுக்கு நீங்க தர போற பெரிய பதில் என்ன தெரியுமா? இந்த 6 ரகசியங்களை கத்துக்கிறது தான். அதுல முதல் ரகசியம் என்னன்னா, பேராசைக்காரர்கள். சாணக்கியர் சொல்ற இந்த ரகசியம் நம்ம தினசரி வாழ்க்கையில அடிக்கடி சந்திக்கிற ஒரு கூட்டத்தை பத்தி தான். அவங்கதான் பேராசைக்காரர்கள். இந்த உலகத்தில் அவங்களை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி, அதே நேரம் ரொம்ப ஆபத்தானவர்களும் கூட. நீங்க எவ்வளவு தர்மம் நீதி பற்றி பேசினாலும், உங்க கஷ்டத்தை சொல்லி அழுதாலும் அவங்களோட மனசு மாறாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கேள்வி, இதுல எனக்கு என்ன லாபம்? சாணக்கியர் சொல்றார், இந்த மாதிரி மனிதர்களை ஜெயிக்க ஒரே மந்திரம் தான், பணம். பேராசைக்காரனை பணத்தால் மட்டும்தான் வாங்க முடியும். பணம் இல்லையா, அப்போ அவனுக்கு கிடைக்க போற லாபத்தை பற்றி பேசுங்க. உதாரணத்துக்கு, உங்க ஆபீஸ்ல ஒரு பேராசைக்கார அதிகாரி இருக்காருன்னு வச்சுக்குவோம். நீங்க போய், சார் இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டா அவரோட காதுல விழாது. இந்த வேலையை முடிச்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கமிஷன் கிடைக்கும், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பெரிய நேம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்த நிமிஷமே அந்த விஷயம் முடிஞ்சிடும். ஒரு முக்கியமான விஷயம், பேராசைக்காரர்களிடம் உங்களோட ரகசியங்களை ஒருபோதும் பகிராதீங்க. ஏன்னா அவங்க கணக்குல நீங்க ஒரு மனிதர் கிடையாது, ஒரு கருவி. நாளைக்கு உங்களை விட யாராவது அதிக லாபம் தரேன்னு சொன்னா ஒரு நொடியும் யோசிக்காம உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. அதனாலதான் சாணக்கியர் இந்த இதை முதல் ரகசியமா சொல்றார். நம்ம பல தோல்விகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? தவறான மனிதர்களிடம் சரியான விஷயத்தை எதிர்பார்ப்பதுதான். பேராசைக்காரர்களிடம் அன்பை எதிர்பார்ப்பது கல்லிடம் கண்ணீர் எதிர்பார்ப்பதற்கு சமம். இனி உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி மனிதர்கள் வந்தா உங்க உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசினஸ் மாதிரி பேசுங்க. இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க உறவுகள்ல, உங்க நண்பர்கள்ல இந்த மாதிரி மனிதர்கள் யாராச்சும் இருக்காங்களா? இருந்தா இனிமே ரொம்ப கவனமா இருங்க. இதுதான் சாணக்கியர் சொல்லும் முதல் பாடம். இரண்டாவது ரகசியம் என்ன தெரியுமா? அகந்தைக்காரர்கள். அவங்கள சமாளிக்கிறது கத்தி மேல நடக்கிற மாதிரி. அகந்தைக்காரர்கள் தன்னோட மரியாதை, அதிகாரம், அறிவு இதை தவிர வேற எதையும் அறிய மாட்டாங்க. நான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாயையில வாழ்வாங்க. இவங்கள பத்தி சாணக்கியர் சொல்ற ட்ரிக் என்ன தெரியுமா? சாதாரணமா யாராவது அகந்தையா பேசினா நமக்கு என்ன தோணும்? நீ என்ன பெரிய ஆளான்னு திரும்பி அகங்காரமா பேசணும்னு தோணும். ஆனா சாணக்கியர் சொல்றார், அகந்தைக்காரர்களிடம் உங்கள் திறமையை காட்டாதீங்க. உங்களோட தோல்விக்கான வழி அது, உங்களுடைய தோல்விக்கான வழி. அகந்தைக்காரர்களும் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான், தாழ்ந்து போங்க. இதை கேட்டா உங்களுக்கு கோபம் வரலாம். அவங்களே இப்படி இருக்கும்போது நான் ஏன் தாழ்ந்து போகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த தாழ்ந்து போறது பலவீனம் கிடையாது, இது ஒரு ட்ரிக்கு. ஒரு மரம் எவ்வளவு உயரமா வளர்ந்தாலும் புயல் வந்தா வளையாத மரம் தான் வேர் உடைஞ்சு விழும், வளைஞ்ச புல்லு தப்பிச்சிடும். அகந்தைக்காரர்களிடம் பேசும்போது அவனை புகழுங்க, மரியாதை கொடுங்க. அவனுக்கு வேணும்னது அவனோட ஈகோ சாட்டிஸ்பேக்ஷன் தான். அது கிடைச்சிருச்சுன்னா அவன் குழந்தை மாதிரி மாறுவான். அப்புறம் நீங்க நினைச்சதை எளிதா சாதிச்சிடலாம். சாணக்கியர் இங்க ஒரு எச்சரிக்கையை சொல்றார். அவங்களோட வாதம் பண்ணாதீங்க. முட்டாள் கிட்ட கூட சில நேரம் பேசலாம், ஆனா அகந்தைக்காரர்களிடம் ஒருபோதும் அவன் பேசுறத கேட்கவே மாட்டான். அவனோட அகங்காரம் அவனோட கண்களையும் காதுகளையும் மூடிடும். அதனால
உங்க சக்தியை வீணாக்காதீங்க. மரியாதை கொடுத்து அமைதியா உங்க பாதையில் போயிடுங்க. இப்போ உங்க மனசுல ஒரு முகம் வந்திருக்கும். அது உங்க பாஸா கூட இருக்கலாம். உங்க வீட்ல யாராவது கூட இருக்கலாம். உங்களை தாழ்த்துற ஒருவராகலாம். இனி அவங்க மேல கோவப்படாதீங்க. சாணக்கியர் சொன்ன தாழ்மையை ஆயுதமா பயன்படுத்துங்க. 3வது ரகசியம் என்ன தெரியுமா? முட்டாள்கள். இவர்கள் பல பேரோட தூக்கத்தை கெடுக்கிற ஒரு கூட்டம். முட்டாள்கள் பேராசைக்காரனை பணத்தால் அடிக்கலாம், அகந்தைக்காரர்களை புகழ்ச்சியால் மூளையில் நிறுத்தலாம். ஆனா முட்டாள்களை சமாளிப்பது இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் தெரியுமா? முட்டாள்கள் தாம் தவறு செய்யறோம்னு ஒருபோதும் நினைக்கவே மாட்டாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. சாணக்கியர் சொல்றார், முட்டாளுக்கு அறிவுரை சொல்வது பாம்புக்கு பால் ஊற்றுவது மாதிரி. பாம்புக்கு பால் ஊத்தினா அது விஷமா தான் மாறும். அதே மாதிரி முட்டாளுக்கு நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கு கெட்டதாக திரும்பும். அப்போ அவங்களை எப்படிதான் சமாளிக்கணும்? சாணக்கியர் சொல்ற ரகசிய மந்திரம், தலையாட்டுங்கள். அவங்க எது சொன்னாலும் ஆமான்னு சொல்லுங்க. முட்டாள் சூரியன் மேற்கு திசையில் உதயமாகுதுன்னு சொன்னா அவனுக்கு ஜியோகிராபி லெசன் எடுக்காதீங்க. ஆமா சார், சரிதான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து விலகிடுங்க. முட்டாள்களோட வாதம் இருட்டுல சுவரை தலையால் அடிப்பது போல். சுவருக்கு எதுவும் ஆகாது, உங்க தலையே உடையும். அதனால அவங்க சொல்வதுக்கு எதிரா பேசாதீங்க. உங்க மனசு அமைதி காப்பாத்தப்படும். உங்க நேரம் சேமிக்கப்படும். ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. தேவையில்லாத விஷயத்துக்காக ஒரு முட்டாளோட எவ்வளவு நேரம் வீணாக்கிருக்கீங்க. அந்த நேரத்தை உங்க முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தி இருந்தா இந்த நேரம் எங்க இருந்திருப்பீங்க? இனி அந்த தவற பண்ணாதீங்க. முட்டாள்கள் உங்க எனர்ஜியை உறிஞ்சிற ஒரு பேட்டரி ட்ரைன் மாதிரி. அவங்களிடம் இருந்து தூரமா இருப்பதே உங்க புத்திசாலித்தனம். 4வது மனிதர்கள் யார் தெரியுமா? புத்திசாலிகள். இதுவரை நாம பார்த்த எல்லாம் சமாளிக்கிற கலை. இப்போ ஒரு உயர்ந்த மனிதரை உங்க நண்பனா எப்படி மாத்தணுங்கிறத பார்க்க போறோம். அவதான் புத்திசாலி. புத்திசாலியை உங்க பக்கம் இழுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இதுவரை பார்த்த எந்த ட்ரிக்கும் இவங்க கிட்ட செல்லாது. பணத்தால வாங்க முடியாது. அவங்கள பணத்தை விட அறிவு உயர்ந்தது. தேவையில்லாம புகழ்ந்தா உங்க நோக்கம் உடனே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. முட்டாள்களை போல அரை உண்மைய கூட நம்ப மாட்டாங்க. அப்போ எப்படி சாணக்கியர் சொல்றார்? உண்மை. புத்திசாலிகள் உண்மையை விரும்புவார்கள். அவங்க கிட்ட பேசும்போது நீங்க யார், உங்க நோக்கம் என்ன, எதையும் மறைக்காம சொல்லுங்க. தவறு செய்திருந்தா கூட அதை ஒப்புக்கொண்டா அவங்க உங்க நேர்மையை மதிப்பாங்க. புத்திசாலிக்கு நீங்க தரக்கூடிய மிகப்பெரிய மரியாதை நேர்மை. ஒரு புத்திசாலியை நண்பனா மாற்றினா உங்க வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். ஏன்னா ஆபத்துல பேராசைக்காரன் ஓடி போயிடுவான். முட்டாள்கள் பிரச்சனையே உங்கள் பக்கம் இழுப்பான். ஆனா உண்மையால் கவரப்பட்ட புத்திசாலி உங்களுக்கு சரியான வழிகாட்டியாகுவான். உங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னா முட்டாள்களின் எண்ணிக்கையை குறைங்க. புத்திசாலிகளின் வட்டத்தை பெருக்குங்க. அவர்களிடமிருந்து எதையாவது பெறணும்னு நினைக்காதீங்க. எதையாவது கத்துக்கணும்னு நினைங்க. உங்க நேர்மையான பேச்சும் சுத்தமான மனசும் தான் புத்திசாலியை உங்க பக்கம் வைத்திருக்கிற காந்தம். 5வது ரகசியம் என்னன்னா மௌனம். இது சாணக்கியர் நீதியின் உயிர். இதுவரை மற்றவர்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ உங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சாணக்கியர் தர்ற ஆயுதம் மௌனம். சாணக்கியர் ஒரு எச்சரிக்கை சொல்றார். உங்க முக்கியமான ரகசியங்களை உங்க நெருங்கிய நண்பனிடம் சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு நாள் அவங்க உங்க எதிரியா மாறினா அந்த ரகசியமே உங்களை அழிக்கிற ஆயுதம் ஆகிடும். இதை கேட்டா சற்று கடினமாக தோணலாம். நண்பர்களிடம் உண்மையாக இருக்க கூடாதான்னு கேட்கலாம். இது துரோகம் பற்றி கிடையாது, உங்களுடைய பாதுகாப்பு பற்றி. இந்த உலகம் ஒரு போர்க்களம் மாதிரி. யாரோட மனசு எப்ப மாறும்னு யாருக்குமே தெரியாது. உங்க பலவீனம் தெரிஞ்சா அதை பயன்படுத்துவாங்க. உங்க திட்டம் முன்னே தெரிஞ்சா அதை தடுக்க 1000 பேர் கிளம்புவாங்க. அதனாலதான் சாணக்கியர் சொல்றார், முழுசா ஒரு விஷயம் முடிகிற வரைக்கும் சில விஷயங்களை ரகசியமாவே வைங்க. ஒரு விதை மண்ணுக்குள்ள அமைதியா இருந்தா தான் செடியா மாறும். முளைக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே எடுத்து காட்டினா அது அழிஞ்சிடும். அதே மாதிரி உங்க கனவுகளும் மௌனம் பலவீனம் கிடையாது. அது ஒரு பெரிய பர்சனாலிட்டி. தேவையில்லாத இடத்துல பேசாதவன் ஒரு மனிதனா தெரிகிறான். நீங்க குறைச்ச பேசினா யாராலும் உங்களை எளிதா அளக்க முடியாது. உங்க எதிரி இவன் என்ன யோசிக்கிறான்னு எப்போதும் பயப்படுவான். ஒரு தடவையாவது உணர்ச்சி வசப்பட்டு உங்க ரகசியத்தை சொல்லி பிறகு வருத்தப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா இனி மறுபடியும் செய்யாதீங்க. வெற்றி சத்தமாக இருக்கட்டும், ஒழிப்பு அமைதியா இருக்கட்டும். உலகத்துக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 6வது ரகசியம் என்ன தெரியுமா? சமமானவர்களுடன் பழகுதல். சமூகத்தில் ஒரு மனிதன் நிலைநிறுத்த ரொம்ப முக்கியமான பாடம் சாணக்கியர் சொல்றார். உங்களை விட அதிக சக்தி உள்ளவர்களோடு அல்லது உங்களை விட மிக கீழானவர்களோடு நெருங்கி பழகாதீங்க. இது விசித்திரமாக தோணலாம்.
எல்லோரோடும் நண்பனாக இருக்கக்கூடாதான்னு கேட்கலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான உண்மை இருக்கு. உங்களை விட அதிக சக்தி உள்ளவர்களோடு பழகினா சமத்துவம் இருக்காது. நீங்க எப்போதும் அவங்களுக்கு கீழே தான் இருப்பீங்க. அவங்க உங்களை நண்பனா இல்ல ஒரு கருவியா தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களை விட கீழானவர்களோடு பழகினா அவங்களோட கெட்ட பழக்கங்களை மெல்ல மெல்ல உங்களை பாதிக்கும். நல்ல மனிதனும் கெட்ட கூட்டத்தால கெட்ட பெயர் வாங்கிடுவான். சாணக்கியர் சொல்றார், கரியை தொட்டா கை கருப்பாகும். அதே மாதிரி தகுதி இல்லாத நட்பு உங்க வாழ்க்கையை இரண்டாக்கும். அதனால புத்திசாலி தன்னோட தகுதிக்கு சமமானவர்களோடு நட்பை தேர்வு செய்வான். இங்க தகுதினா என்ன நினைக்கிறீங்க? பணம் மட்டும் கிடையாது. அறிவு, குணம், நேர்மை. உங்க சிந்தனைக்கு ஒத்த மனிதர்களோடு நேரம் செலவழிங்க. இப்போ உங்க நண்பர் வட்டத்தை பாருங்க. அவங்க உங்களை முன்னேற்றத்துக்கு இழுக்கிறாங்களா இல்ல கீழே தள்ளுறாங்களா? உங்க சூழலை நீங்க தான் தீர்மானிக்கணும். முள்கள் நிறைந்த காட்டில் ஒரு சந்தன மரம் இருந்தாலும் அதன் மதிப்பு குறையும். இந்த 6 ரகசியங்களையும் உங்க வாழ்க்கைக்கு கவசமா பயன்படுத்துங்க. அப்போ உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. உங்களை மக்கள் பார்க்கிற விதம் மாறும். உங்களோட பர்சனாலிட்டி உயர்வு நிலைக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.